இந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77ஆம் ஆண்டு பிறந்த தின நிகழ்ச்சியிலே இங்கு அனைவரும் வரவேற்ற அன்பு தங்கை ஜெயபால் அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகழை பேசி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே இங்கு பல்வேறு பகுதியிலே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு கடைசியாக இந்த பகுதியிலே சத்துணவு படித்த சரித்திர நாயகன் கழகத்தை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை தன் கண்ணியத்திலே கண்ணிமையிலே கண் சுருட்டும் போது கூட இந்த கழகம் எப்படியும் எந்த வகையிலையும் சிலர் கருங்காலிகள் சீர்குலைக்க நினைத்தாலும் அதை அனைவரையும் அனைத்து கழகத்தை நடத்தி 1,50,00,000 மக்களை திரட்டி இந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்காகவே நான் இப்படி புகழ் பாடி அவர் புகழ் அளித்து தமிழகம் மாத்திரமல்ல தங்கவயல் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழக மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் புரட்சி தலைவி புகழ் பாடுகின்ற வகையிலே இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளையும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளையும் புரட்சி தலைவி எப்படி இந்த கழகத்தை நடத்தினார் என்று எண்ணி இப்பொழுது இந்த கழகத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த நிகழ்வை எங்கெங்கே கழக தோழர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி சில எல்லா காரியம் நம்மளால் இயன்ற நலமுதிகளை வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டதின் பேரிலே இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியானது இன்று கடந்த மாதம் 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்ததை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான தாய்மார்களுக்கு சேவை வழங்கி வேட்டிகள் வழங்கி இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே பலவிதமான உணவுகளை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, இந்த ஒரு அதிமுக கழகத்தின் சார்பாகத்தான் இந்த பகுதி மக்கள் மீது பற்றும் பாசமும் பரிவும் இருக்கும். ஏன் என்று சொன்னால் எத்தனையோ கட்சி இருக்குதுங்க, எத்தனையோ கொடி பறக்குது, அத்தனை பேரும் சொல்லிட்டு போவன தவிர இந்த மக்களுக்காக எதையும் செய்த சரித்திரம் கிடையாது. நானு இந்த நாட்டை ஆள்றேன், இந்த நகரத்தை ஆள்றேன், இந்த தொகுதி ஆள்றேன் அப்படின்னு வாய்ஸாளர் தான் இருக்குமே தவிர இந்த மக்களுக்காக நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நல உதவி என்று சொன்னால் அது என்னன்னு கேள்வி கேட்குவான். நல உதவி தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும்னு சொன்னா அப்படின்னு ஒன்று இருக்கா செய்யறதுக்குன்னு கேட்கலாம் கேள்வி. இதை நாங்க செஞ்சு காமிச்சோம்னா கூட இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கேட்கலாம் கேள்வி. ஆக இந்த ஊர்ல என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருப்பது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு முடியாமல் இங்க மக்கள் அவதிக்குள்ளாருக்காங்க. சுமார் 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தங்கவயல் அழிவு பாதையில் சென்று விட்டது தான் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால் இன்று நடப்பதற்கு ரோடு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, மெயின் ரோட்ல மட்டும் லைட் எரிஞ்ச பத்தாது.
வில்லேஜ் பகுதியில் லைட் எரிதான் பார்க்கணும், மைனிங் பகுதியில் லைட் எரிதான் பார்க்கணும், நான் மைனிங் பகுதியில் சிவன் ஏரியாவில் லைட் எரிதான் பார்க்கணும். இதெல்லாம் கிடையாது. அசோக நகர் ரோடு கடந்த மாசம் தான் நான் சொன்னேன். இந்த ரத்த கண்ணில் எம்ஆர் ராதா ஒரு டைலாக் சொல்லுவான். என்ன சொல்லுவாருனாக்கா, ஏடா பாவிங்களே, 6 மாசத்துக்கு அடுத்து போட வேண்டிய ரோட்டுக்கு இப்பவே செல்லிய போட்டு வச்சுக்கிறா. கண்ணு தெரியாதவன், நடக்க முடியாதவன், ஊனம் பற்றவெல்லாம் உறுதி ஏற்றி ஓடுறன்னு இதுக்கெல்லாம் நீங்க கேட்க இந்த ஊர்ல கேட்டான். ஏன்னா ரத்த கண்ண டைலாக் சொன்னாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும். 6 மாசத்துக்கு முன்ன அசோக நகர் ரோடு பேர் நோண்டி போட்டுட்டு சன்று வந்துட்டு அந்த டிவைடு போறதுக்கு 6 மாசம். இந்த பக்கம் ரோடு நோண்டிட்டான், அதுக்கு பில்லிங்கும் போடல, ஜல்லி போடல, மண்ணு போடல, மட்டி போடல, எதுவுமே இல்லை. ஒரே பக்கத்துல ரோடு. அந்த ஒரு பக்கம் ரோட்ல பாதி பேர் இப்படி வரவன், பாதி பேர் இப்படி போறவன். பஸ் இப்படித்தான் வரணும், ஆட்டோவும் இப்படித்தான் வரணும், 2 வீலர் இப்படித்தான் வரணும், 4 வீலர் இப்படித்தான் வரணும். ஆனா ஒரு பக்கத்துல பள்ளமா இருக்கும், ஒரு பக்கத்துல பள்ளம் மேடா இருக்கும். இப்படி இந்த சாலைகளை கூட சரி செய்ய முடியவில்லை நம்ம ஊர்ல. அது மாத்திரமல்ல, 8 கோடிக்கு மேல பணத்தை செலவழித்து இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அந்த மருத்துவமனையில சரியான வகையில மருத்துவர் இல்லை, அதை கேட்கறதுக்கு நாடு இல்லை, மெடிசனுக்கு மெடிசன் இல்லை. வயிறு நோய்க்கு வந்தாங்கன்னாக்கா வயிறு நோய்க்கு கேரளா இது கோலாருக்கு போனோம், குப்பத்துக்கு போனோம், பெங்களூருக்கு போனாங்களாம். அப்படி அர்ஜென்ட் ஆகிட்டு போனாக்கா இந்த உரியம்பேட் ரோட்ல உரியநேஷன் ரோட்ல போனாக்கா சாலை வசதி இல்லை. ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு ஒரு பேஷண்ட் இட்டு போறானாக்கா 1 மைல் தொலைவுக்கு வண்டி நின்று இருக்கும், கேட்டு போட்டுப்பான். அது ஏன்னா கேட்டு போட்டுக்கிறானாக்கா அங்க சைரன் நஷ்டத்துக்கும் வண்டி எடுக்க மாட்டான், ஏன்னா ரயில்வே கேட்டு போட்டுக்குதுன்னு. அந்த ரயில்வே கேட்டு பிரிச்சு போடுறேன்னு சொல்லி மாண்புக்கு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த முனியப்பா அவர்கள் இப்போ அமைச்சராக இருக்காரு. அவரு எஸ்டிமேட் போட்டாரு பாலம் அமைக்கிறதுக்கு. இது வரைக்கும் பாலமாகவே இல்லை, இது வரைக்கும் நடந்த பாடில்லை. இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒண்ணு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கணும்னு சொன்னா, தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்கிறான்னு இன்னும் கேட்கல, கண்டுபிடிக்க முடியல. அப்படி கேட்டாலும் இனி குறிப்பா ஒண்ணு, நம்ம இங்க இதே ஒரு நம்ம அத்தாவோட ஆர்ஆர் பஜாரு தம்பி பேட்டுன்றது ஏதோ ஒரு ஹேண்டிகேப் தண்ணி திறக்கிறவன், அந்த குடும்பம் ரொம்ப தாழ்த்தப்படுறவங்க, ரொம்ப ஹேண்டிகேப் இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு கோலாருக்கு போயிருக்கிறான், பஸ்ஸில் அங்கே போய் தண்ணி திறக்கிறான், இங்கே வரான். அவங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். அவனுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும்னாக்கா இங்கேயாவது இங்க அங்க போடுறாங்க. பேட்டுன்றவரு 4th பிளாக்ல எலெக்ஷன் நகரசபை எலெக்ஷன் நடக்கும் பொழுது அங்க போட்டியிடுவார்கள். பல லட்சத்தை செலவு செஞ்சு ரேஷன் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டு, அப்படிப்பட்ட ஆளை இதே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் ஆபீஸ் வாங்கிருக்கு. இந்த 4th பிளாக் காங்கிரஸ் வெற்றி பெற செஞ்சு அந்த தம்பி போய் போன் செஞ்சது ஒரு வேலைக்கு கேட்டா, அப்ப போன்ல பல வேலைக்கு வளர்ந்து அவரு போய் பாரு, அவரு போய் பார்த்தா தான் வேலை ஆகும். அது எவருன்னு தெரியல. சார போய் பாரு, எந்த சார் அது விளம்பரத்துக்கு. இப்படி இந்த மக்கள் அவதிக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தங்க வயல் இருக்குது. வருகின்ற காலத்தில் நகரசபை தேர்தல் வருது. அந்த நகரசபை தேர்தலில் நீங்கள் எல்லாம் தயவு கூர்ந்து உங்கள் பகுதிக்கு, உங்கள் பகுதி முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடியவர்களை, அங்க செயலாற்றப்படக்கூடியவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து இந்த பகுதி முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டு புரட்சி தலைவி புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமான வார்த்தைகள் இருக்குது. அவர்கள் செய்த சேவைகள் பாடலாம். நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடு கொடுக்கணும் மக்களுக்கு. ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய உரையை இப்பொழுது முடித்துக் கொண்டு இப்பொழுது அன்னதானம் வழங்கப்பட தயவு கொண்டு அனைவரும் அமர்ந்து உண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மேடம் ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.